டேய் எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க. இல்லை உங்கள் இல்லைங்க, பசங்களாம் வாங்க. என்ன நிறைய எஃபோர்ட் போடுறீங்க போல லவ் பண்ணுறப்போ. காலையிலேருந்து ஒன்று மெசேஜ், 10 மணிக்கு மெசேஜ், மத்தியானம் ஒரு மெசேஜ், சாப்பிட்டியாமா, தூங்குனியாமா, டீ குச்சியாமா, தலைவலி எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்குறீங்களே. குளிக்கும் போது ரிப்ளை பண்ணுவீங்க, வண்டி ஓட்டும் போது ஒரு கையில் ரிப்ளை பண்ணுவீங்க, எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் உயிரே போகிற நிலைமையில் இருந்தால் கூட உங்கள் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். நீங்கள் லவ் பண்ணுற அந்த பொண்ணு அவங்களோட ஃப்ரீ டைமில் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மெசேஜ் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. தேர் இஸ் எ டிஃபரன்ஸ், ரைட்? ஏதோ நம்மளாம் வெட்டியாக இருக்கும், நமக்கு வேலை வெட்டி கிடையாது அப்படின்றதுல கிடையாது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆனா அந்த பக்கம் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லையே. ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகமான எஃபர்ட்ஸ் எடுக்கிறது பசங்க தான். இது யார் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. இவ்வளவு எஃபர்ட் நீ எடுத்துன்னு வச்சுக்கோ, கிடைக்கும் ஒரு மயிரும் கிடையாது. உன் மேல போர் அடிச்சுட்டு விட்டு போயிடுவோம். இதுதான் உண்மை. எஃபர்ட் போடு, லைஃப்ல ஒரு எஃபர்ட் போடு. உங்க அப்பா அம்மாக்காக ஒரு எஃபர்ட் போடு. வர வேண்டியது தானா வரும். காலையில 8 மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன், நைட்டு 10 மணிக்கு வரும் ரிப்ளை. சரி, ஒரு நாள்னா பரவாயில்ல. எவ்ரிடே ஃப்ரீ டைம்ல மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு நீ தெரியற அப்படின்னா தட்ஸ் நாட் கால் லவ். அது லவ்வே கிடையாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த பொண்ணோட இன்டென்ஷன் உனக்கு தெரியும். ஒரு நாள் உள்ளவரை கைட்டு விட போறா நல்லா தெரியும். பட் ஸ்டில் நீ லவ் பண்றனா அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்றது. ரொம்பலாம் உருகி போயிட்டு அப்படியெல்லாம் லவ் பண்ணணும்னு வச்சுக்கோ, நீ போர் அடிச்சிருவ. அனுபவத்துல சொல்றேன்.